எதற்கு எப்படி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சம்மேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர் -1/12. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் மோகன்ராஜ், கல்வியாளர். ஸோ ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட்லெஸ்ஸாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே ஆட் பண்ணணும், ஓகேங்களா? இது எல்லாமே ஆட் பண்ணணும். இப்போ 1 + 2 + 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஆகும், போயிட்டே இருக்கும். இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா -1/12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது யார் கண்டுபிடிச்சார் அப்படின்னா ராமானுஜம். ஸோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தியா. அந்த இந்தியாவில் எந்த மாநிலம்னா தமிழ்நாடு. இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ராமானுஜத்தை பற்றி. ஸோ ராமானுஜம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிளாஸில் வந்து படிச்சுட்ருக்காரு. அப்படி கிளாஸில் வந்து படிக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டாஃப் வந்து கேட்குறாரு, இப்போ 2/2 அப்படின்னா நான் கேட்குறாரு. ஸோ 1. ஸோ 4/4 அப்படின்னா நான் கேட்குறாரு 1. ஸோ 5/5 நான் கேட்குறாரு அகெயின் 1. ஸோ உடனே ராமானுஜம் வந்து கேட்குறாரு 0/0 அப்படின்னா 1 தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸ்டாஃப் கிட்ட. ஏன்னா 2 மேலேயும் கீழேயும் 2 அப்படின்னா டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது, 1 வருது. ஸோ 4 இருக்குது, 4 டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, 1 வருது. ஏன் 0 டிவைட் பண்ணால் 1 வராது அப்படின்ற கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ரைஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ நம்ம 0 பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். 0/1 வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 0ன்னு சொல்லியிருப்போம். ஸோ எப்படி 0/1? ஸோ சாதாரணமாக நார்மலாக ஒரு டிவிஷன் பண்ணுக்கும். ஸோ நியூமரேட்டரில் 0 இருக்குது, நான் நியூமரேட்டர் 0 என்ன பண்ணுறேன், உள்ளார போட்டிருக்கேன். வெளியில் டினாமினேட்டரில் 1 இருக்குது, அந்த 1 வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுறேன். ஸோ 1 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 0 வந்துடும். ஸோ நியூமரேட்டர் வந்து கிடச்சிடும். ஏன்னா கோஷன்ட்டையும் டிவைடண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். டிவிசரை மல்டிப்ளை பண்ணால் டிவைடண்ட் கிடைக்கணும். ஸோ கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ராமானுஜம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 + 2 + 3 இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆட் பண்ணக்கூடிய டோட்டல் வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா -1/12 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ராமானுஜம் இன்ஃபினிட்டி சீரீஸ்ன்றது. ஏன்னா ஒரு இன்ஃபினிட்டி நம்பரே ஆட் பண்ணியிருக்காரு. இன்ஃபினிட்டி நம்பர் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வரும் அப்படின்றதான் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ராமானுஜம் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மோகன்ராஜ், கல்வியாளர்.